நாடி பிடிச்சு பார்த்து அவங்களுக்கு என்ன தைலங்கள் தடவணும், உடம்புல என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி தைலங்களை கொடுத்து மசாஜ் பண்ணி அவங்கள அந்த மூட்டு வலியை நல்லாவே குறைச்சிட்டு போகும்போது சிறிது நல்லாவே கால் ஊனிட்டு அவங்களால கண்டிப்பா நடக்க முடியும். ஆனா உடம்புல உள்ள வாதம் எது அதிகமா இருக்கா, வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் போது அந்த எலும்புகள் கூடும் இடத்துல உள்ள எண்ணெய் பசைக்கு மருந்து கொடுப்பாங்க, அந்த எலும்புகள் பலத்துக்கு மருந்து கொடுப்பாங்க, அதை சுத்தி உள்ள தசைகளுக்கு பிடிப்பு இல்லாம அது சீரா தளர்வா இருக்கிறதுக்கு இதுக்கு மசாஜ் பண்ணும் போது அதுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க. இது மாதிரி உள்ளுக்குள்ளேயும் மருந்து சாப்பிடும் போது புற மருத்துவமும் செய்யும் போது மூட்டு வலி, இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றோம் மூட்டு வலி அப்படின்னு சொல்லிட்டு, உடம்புல எங்க வலி இருந்தாலும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அடிப்பட்ட எலும்பு சேர்றதுக்கு கூட மருத்துவம் இருக்கு, புற மருத்துவம். அது மாதிரி சித்த மருத்துவத்துல இந்த மாதிரி புற மருத்துவமும் ஒரு பார்ட்டா அமைஞ்சு இது ஒரு பெர்மனன்ட் ரிலீஃபும் கொடுக்குதா அப்படின்னா உள்ளுக்குள்ள மருந்தும் சாப்பிட்டுட்டு ரெண்டுமே